அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையிலே வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி இங்கேயே வந்து குடம்பாக்கத்தில் ராகவேந்திர மண்டபம் கட்டியிருக்கேன். அங்கே சரவணன் சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, அந்த இடம் ஏன் அப்படியே விட்டுருக்கீங்க? இல்லை அப்படியே இருக்கார், அப்படி வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது, ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து அவர் கண் பார்வையில் அவரே டிசைன் பண்ணி அவரே ஆர்கிடெக்ட் இது பண்ண மண்டபம் அது ராகவேந்திர மண்டபம். அதே மாதிரி வீட்டுக்கு போய்ஸ் கார்டன் வந்திருந்தாங்க. போய்ஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் இருந்தது. அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே, அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பேர் நினைப்பாங்க. ஸோ அது வந்து 2 மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல, 3 மடங்கு சொன்னால் பரவாயில்ல, 10 மடங்கு 15 மடங்கு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன். நான் அதுக்கு சரவணன் சார் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பிரதர் அங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் கிரவுண்டு இருக்குது, என்னோட விலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை பிரதர், அது என்ன விலை இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க. அங்கே வேறு யாராவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளோ. அதுக்கப்புறம் சிவாஜி படம் பண்ண பிறகு என் கிட்டே சொன்னாங்க, நீங்கள் 90s வந்து 2 வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க, 3 வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க, வேண்டாம் பிரதர், வயசு ஆக பிஸியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், உடம்புக்கும் நல்லது மைண்டுக்கும் நல்லது, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போவும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரவணன் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை, ரெஸ்பெக்ட். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார். இஸ் அ ரியல் ஜென்டில்மேன். ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் அவர் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃபாக்கி அழுக பார்த்தார், ஜெயலலிதா அவர்களும் அவர் மேலே அவ்வளோ மரியாதை, கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது. அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கலைஞர் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிலாக வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க. அது எதற்காகன்னு சொன்ன ஓன்லி ஃபார் சரவணன் சார். அந்த மரியாதை